வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. டேலில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சின்க்ரோனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக்கை பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சின்க்ரோனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி இருக்கு. ஸோ நம்ம கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இல்லைன்னா 2 பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பிரான்ச்சஸ் மெயின் பிரான்ச்சஸ் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும். ஹெச்ஓ அப்படிங்கிற ஒரு மெயின் பிரான்ச் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் இருக்கு. ஸோ இந்த 2 கம்பெனிலையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரிஸ் வந்து நம்ம டே டு டேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரான்ச் செகண்ட்ல இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஹெச்ஓக்கு வரணும். அப்படின்னா நம்ம இந்த சின்க்ரோனைசேஷன் கான்செப்டை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரான்ச் 2ல வந்து எல்லா என்ட்ரிஸும் நம்ம போடுறோம். ஸோ எல்லா என்ட்ரிஸுமே வந்து நம்மளோட ஹெச்ஓ பிரான்ச்சுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட அக்கவுண்ட்ஸ வந்து பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ 2 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மெர்ஜ் பண்ணி நமக்கு பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த டேலி யூஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த சின்க்ரோனைசேஷன் ஆப்ஷன் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சின்க்ரோனைசேஷன பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிங்க் நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஹெச்ஓ பிரான்ச்சும் சரி, நம்மளோட பிரான்ச் இருக்கிற அந்த சிஸ்டமும் சரி, 2மே வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேலிடா இருக்கணும். நமக்கு டிஎஸ்எஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளால வந்து சிங்க் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹெச்ஓ டேலியும் சரி, நம்மளோட பிரான்ச் டேலியும் சரி, 2 டேலியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் வெர்ஷனா தான் இருக்கணும். இப்போ 6.2 ஹெச்ஓல யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பிரான்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே 6.2 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட ஹெச்ஓ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேலி வந்து ஒரு டேட்டா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட என்ட்ரிஸ் எல்லாமே இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 51 என்ட்ரிஸ் வந்து இந்த கம்பெனில இருக்கு. ஸோ இந்த கம்பெனிய வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் சிஸ்டமா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு பிரான்ச்சா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கம்பெனிய வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன பண்றேன்னா, ஹெச்ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு கம்பெனி வந்து நான் கிரியேட் பண்றேன். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவி இன்ஃபோடெக் ஹெச்ஓ அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிளைண்ட் சிஸ்டம் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஓ டேலியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரான்ச் தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பிரான்ச் அதாவது கிளைண்ட் சிஸ்டத்துல தான் நமக்கு என்ட்ரிஸ் வந்து நிறைய என்ட்ரிஸ் இருக்கு. நம்மளோட ஹெச்ஓல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம புதுசா வந்து கம்பெனியை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சிங்க்ரோனைசேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் இருக்கு. ஸோ மாஸ்டர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூல் இருக்கு. ஸோ அந்த 2 ரூலை தான் வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த ரூல் கிரியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் சிங்க் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளைண்ட் ரூல் தான் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிளைண்ட் ரூல் ஸோ கிரியேட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ 2 ரூல் இருக்கு நமக்கு, மாஸ்டர் இன்னொரு டிரான்சாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ரூல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூல் டைப் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் சிங்க். ஸோ மெத்தட் ஆஃப் சிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 டைப் ஆஃப் சிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஐபி யூஆர்எல் பேஸ்டு, செகண்ட் ஆன் டிமாண்ட், தேர்ட் ஆன்லைன். ஸோ இந்த ஐபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட லோக்கல் சிஸ்டத்துல வந்து நம்ம சிங்க் பண்ணிக்க போறது. ஸோ இப்போ நம்ம சிங்க் பண்ண போறதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபி யூஆர்எல் பேஸ்ட்ல தான் வந்து நம்ம இப்போ சிங்க் பண்ண போறோம். ஸோ ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்ப தேவையோ அப்போ மட்டும் நம்ம சிங்க் பண்ணிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன். ஆன்லைன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட லைசன்ஸோட ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடி மூலமா வந்து நம்ம சிங்க் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நான் என்ன சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி யூஆர்எல் பேஸ்டு இதுல தான் வந்து நான் சூஸ் பண்ண போறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஐபி யூஆர்எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நம்மளோட ஐடி வந்து எங்க செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்ப் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட போர்ட் நம்பர் இருக்கும் 9001 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போர்ட் நம்பரை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து எனபிள் பண்ணணும். ஸோ நான் 9001 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் ஆன் சர்வர் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம கிளைண்ட் சிஸ்டமா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட சர்வர் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெச்ஓ சிஸ்டம். ஸோ அதனால நம்ம ஹெச்ஓவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி நேம் இருக்கும், அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிரியேட் போயிட்டு இந்த ஆல்டர்னு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் ஆன் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ல வந்து டைரக்ஷன் ஆஃப் சிங்க்னு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ரிசீவ் பண்ண முடியும், சர்வர்ல இருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு டேட்டாவை சென்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு மாஸ்டர்ல பண்ண முடியும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்றேன்னா ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ஆல்டர் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு அதை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் ஆல்டர் ரோச்சர் டைப் மாஸ்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஓப்பனிங் பேலன்சஸ். கிளைண்ட் சிஸ்டத்தில் வந்து நமக்கு ஓப்பனிங் பேலன்சஸ் வந்து லெஜர்லையும் சரி ஸ்டாக் ஐட்டத்துலையும் சரி மாறணும் அப்படின்னா நம்ம எஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நோ பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு நோவே கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் மாஸ்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் டைப் வந்து டிரான்சாக்ஷன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐபி யூஆர்எல் பேஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். போர்ட் நம்பர் கொடுத்துட்றேன். கம்பெனி நேம் அண்ட் சர்வர் நேமும் நான் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் சிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று போத் ரிசீவ் டேட்டா அண்ட் சென்ட் டேட்டா. ஸோ நமக்கு டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ல போட்டாலும் அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஹெச்ஓக்கு போகணும், ஹெச்ஓல போட்டிருந்தாலும் அந்த என்ட்ரி வந்து நமக்கு கிளைண்ட்டுக்கு வரணும். ஸோ அதனால நான் வந்து போத் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் டேட்டா அண்ட் ரிசீவ் டேட்டா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல நமக்கு ஏதாவது பர்டிகுலர் வவுச்சர் டைப் தான் ஹெச்ஓக்கு போகணும் அப்படின்னா நம்ம வவுச்சர் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆல் வவுச்சர் டைப் எல்லா வவுச்சர் டைப்புமே போட்ட என்ட்ரிஸ் வந்து நமக்கு ஹெச்ஓக்கு போகணும். அங்க ரிசீவ் டேட்டா அப்படிங்கிறது ஹெச்ஓல போட்டிருக்க எல்லா வவுச்சர் டைப்புமே நமக்கு இங்க ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆல் வவுச்சர் டைப் கொடுக்கலாம். இல்ல பர்டிகுலரா எனக்கு ஒரு ஒரு சில வவுச்சர் டைப் தான் போகணும் அப்படின்னா நம்ம அந்த வவுச்சர் டைப்பு கூட நம்மளால வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் அண்ட் ஆல்டர் கான்ஃபிகரேஷன் அந்த ஆப்ஷன் நான் எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட் கான்ஃபிகரேஷனும் இருக்கு, ரிசீவ் கான்ஃபிகரேஷனும் நமக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்க்ரோனைஸ் ஆல்டர் டிரான்சாக்ஷன் ஏதாவது நம்ம ஆல்டர் டிரான்சாக்ஷன் பண்ணா அதுவுமே வந்து நமக்கு மாறணும் அப்படின்னா எஸ் எடுத்துடலாம். சின்க்ரோனைஸ் சின்க்ரோனைஸ் ஆஃப்டர் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து திஸ் ஆப்ஷன் வில் சின்க்ரோனைஸ் வவுச்சர் ஆஃப்டர் சேவிங். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரையும் நம்ம வந்து போட்டதுக்கு அப்புறமே சிங்க் ஆகும். பட் அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால வந்து நோ கொடுத்துடலாம். எக்ஸ்க்ளூட் மாஸ்டர்ஸ் வைல் சென்டிங் மாஸ்டர்ஸ்க்கும் வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனபிள் சிங்க் ஃபார் டெலிட்டட் டிரான்சாக்ஷன். ஏதாவது ஒரு என்ட்ரி நம்ம ஹெச்ஓலியோ இல்லை பிரான்ச்லயோ நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா அதுவுமே போய் அந்த அனதர் பிரான்ச்ல வந்து டெலிட் ஆகணும் அப்படிங்கிறனால அந்த ஆப்ஷன் வந்து நம்ம எஸ் கொடுத்துருக்கோம். மல்டி கரன்சி கான்ஃபிகரேஷன் நமக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசீவ் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் ரிசீவ்டு மாஸ்டர் இப்போ ஆல்ரெடி ப்ரெசென்டா இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அதனால அந்த ஆப்ஷன் வந்து நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இக்னோர் ஆல்டர்டு வவுச்சர் டைப் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்சஸ். ஓப்பனிங் பேலன்சஸ் வந்து ஓவர் ரைட் ஓப்பனிங் பேலன்சஸ் ரிசீவ் கான்ஃபிகரேஷன்ல ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு மாறணும் அப்படின்னா நம்ம எஸ் கொடுத்துடலாம். இந்த ஓவர் ரைட் ஓப்பனிங் பேலன்ஸ் தான் மாறக்கூடாது நம்ம ஏதாவது கண்டிஷன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து நோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு பேசிக்கா அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் அக்செப்ட் கொடுத்துறேன். ஸோ நம்மளோட சிங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் ரூலும் டிரான்சாக்ஷன் ரூலும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சிங்க்னா என்ன,
சிங்க்குக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம எனபிள் பண்ணியிருக்கோம், கிளைண்ட் ரோல், டிரான்சாக்ஷன் ரோல் அதெல்லாமே நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல எப்படி வந்து நம்ம சிங்க் வந்து பண்றது, ஹெச்ஓக்கும் கிளைண்ட்டுக்கும் எப்படி சிங்க் பண்றது அப்படிங்கிறத பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம பிபி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸுமே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு பிபி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிபி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.